தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கோரி நடந்த போராட்டத்தில் உயிர் நீத்த வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்த தியாகிகள் நினைவாக விழுப்புரம் மாவட்டத்தில் கட்டப்படும் மணிமண்டபம் நாளை மறுநாள் திறக்கப்பட உள்ளது. இந்த நேரத்தில் இடஒதுக்கீடு போராட்டம் கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்க்கலாம். தமிழகத்தில் பெருவாரியாக உள்ள தங்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் உரிய வாய்ப்பில்லை என்பது வன்னியர் சமுதாயத்தின் நீண்டகால வலி. பிற்படுத்தப்பட்டோருக்கான 50% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு 1% மட்டுமே பலன் கிட்டுகிறது என்பது அந்த சமுதாயத்தின் அப்போதைய குற்றச்சாட்டு. சமூக பொருளாதார ரீதியாக முன்னேறிய சமூகங்களுடன் தங்களால் போட்டியிட முடியவில்லை என்பது அவர்களது வேதனை குரலாக இருந்தது. இதன் காரணமாக தனி இடஒதுக்கீடு வழங்க கோரி 80களில் வன்னியர் சங்கம் சார்பில் போராட்டங்கள் உருவெடுத்தன. தனித்தனியே குரல் எழுப்பிக் கொண்டிருந்த 20க்கும் மேற்பட்ட வன்னியர் அமைப்புகளை ஒன்று திரட்டி வன்னியர் சங்கம் என ஒருங்கிணைத்தார் மருத்துவர் ராமதாஸ். வன்னிய சமூக மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது வன்னியர் சங்க போராட்டத்தின் மைய நோக்கமாக இருந்தது. களத்தில் முதன்மை முழக்கமாக அதுவே ஒலித்தது. எம்ஜிஆர் ஆட்சிக்காலம் அது. 1987ஆம் ஆண்டு இந்த போராட்டம் இன்னும் வீரியமானது. ஒரு வார காலம் சாலை மறியல் என அறிவித்தார் மருத்துவர் ராமதாஸ். வட மாவட்டங்களில் போராட்ட அனல் பற்றி எரிந்தது. போராட்டத்தின் ஒரு பகுதியாக மரங்களை வெட்டி போட்டு சாலைகளில் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த போராட்டத்தில் 18,000 பேர் கைது செய்யப்பட்டனர். 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி டாக்டர் ராமதாஸ் தலைமையில் திண்டிவனத்தில் திரண்ட கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் நடத்தியவர்களில் 21 பேர் போலீசாரின் துப்பாக்கி குண்டுக்கு இரையாகினர். வரலாற்றில் இந்த நாள் கருப்பு நாளாக மாறியது. பனையபுரம், சித்தனி, பாப்பனப்பட்டு, கோலியனூர், முண்டியம்பாக்கம், கடலூர் மாவட்டம் கொள்ளுக்காரன்பேட்டை என பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கி குண்டை துச்சம் என மதித்து உயிர் நீத்தவர்களின் நினைவாக நினைவு தூண்கள் அமைக்கப்பட்டன. உயிரிழந்தோர் நினைவாக ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி இடஒதுக்கீட்டு போராளிகள் நினைவு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. போராட்டம் முப்பெரு விழாவினுடைய காரணத்தினால அன்று நள்ளிரவு ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் மக்களுக்கும் அந்த போராட்டத்தினுடைய பிரச்சனையில மக்களுக்கும் அங்க இருக்கிற பயணிகளுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. அதில் திண்டிவனம், வீடூர், இந்த விக்கிரவாண்டி பகுதியிலிருந்து பிரச்சனைகளை மக்கள் முன்னிருந்து அந்த சாலைகளில் தகர்த்து வெளியேறி கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த பகுதியில் துப்பாக்கி சூடு நடந்தது. எம்ஜிஆருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கருணாநிதி 1989ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கான 50% இடஒதுக்கீடு இரண்டாக பிரித்தார். 30 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டோருக்கும் 20 விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் என வகைப்படுத்தப்பட்டது. அதில் வன்னியர் உட்பட 108 சாதியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டனர். வன்னியருக்கு 20% இடஒதுக்கீடு கோரிய நிலையில் 108 சாதிகளுக்கும் சேர்த்து கொடுத்ததில் ராமதாசுக்கு முழு திருப்தி இல்லை என்றாலும் கருணாநிதிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நிகழ்வை நடத்தி மஞ்சள் துண்டை வழங்கினார் ராமதாஸ். கலைஞர் முதலமைச்சர் வந்த பின்னாலே அனைத்து சமுதாயத்தை கூட்டு பேசி வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்தார்கள். அதில் திருப்தி அடைய காரணத்தினாலே மீண்டும் டாக்டர் ஐயா அவர்கள் பல போராட்டம் நடத்தினார்கள். தற்போது நம்முடைய தளபதி நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை தீர்த்து வைப்பதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மருத்துவர் அன்பு ராமதாஸ் அவர்களும் நிர்வாகிகளும் கேட்டுக்கொண்டார்கள். அதன் பிறகு வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கோரிக்கையை முன்வைத்தார் ராமதாஸ். அதன் தொடர்ச்சியாக 2021ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியின் இறுதி காலத்தில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டது. பின்னர் திமுக தலைமையிலான ஆட்சி அமைந்ததும் இந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டாலும் உயர்நீதிமன்றம் 10.5% இடஒதுக்கீடு செல்லாது என தீர்ப்பளித்தது. பின்னர் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றபோது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லும் என தீர்ப்பளிக்கப்பட்டது. என்றாலும் பாமகவின் 10.5 உள் ஒதுக்கீடு கோரிக்கை இன்னும் ஓயவில்லை.
இந்த நிலையில்தான் 1987 இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் பாமக உறுப்பினர்கள் தொடர்ந்து கோரிக்கை எழுப்பி வந்தனர். இதனை ஏற்று 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற பேரவைக் கூட்டத்தொடரின் போது விழுப்புரத்தில் மணிமண்டபம் கட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியானது. சமூக நீதி போராளிகள் 21 பேரின் தியாகத்தை போற்றும் வகையில் 5,45 லட்சம் ரூபாய் செலவில் விழுப்புரம் மாவட்டத்தில் சமூக நீதி தியாகிகள் அரங்கம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். அறிவிப்பை தொடர்ந்து விழுப்புரம் அருகே உள்ள வழுதரெட்டியில் 1.12 ஹெக்டேர் நிலப்பரப்பில் கட்டப்பட்ட மணிமண்டபத்தின் பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ளன. தியாகிகள் 21 பேரின் சிலைகள், புகைப்படங்கள், நூலகம் ஆகியவை உள்ளன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 3ஆம் தேதி மணிமண்டபத்தை திறந்து வைக்கிறார். புதிய தலைமுறைக்காக விழுப்புரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சீமோனுடன் செய்தியாளர் காமராஜ்.